இப்ப நம்ம ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ்ல யூனிட் 2ல இந்த சம் பார்க்கலாம். யூனிட் 2ல இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க? E of x, E of y and E of xy, E of 2x plus 3y, variance of x, variance of y and covariance of x, y. இதெல்லாம் கண்டுபிடிக்க நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் இந்த ஃபார்முலா. E of x கண்டுபிடிக்க minus infinity plus infinity, minus infinity plus infinity. இங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ ஃபங்க்ஷன் அந்த இது x. அடுத்து f of x, y dx dy. அதே மாதிரி தான் E of yக்கும் இங்க வந்து y மட்டும் வேரியா இருக்கு. ஸோ இங்க y மட்டும் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா. அடுத்து வந்து xy கொடுத்துருக்காங்க. இங்கேயும் xy. அண்ட் E of ax plus by a into E of x ன்னு இருக்கு. இந்த a மட்டும் முன்னாடி போயிடும். ஸோ a into E of x plus b into E of y. நெக்ஸ்ட் வந்து வேரியன்ஸ் ஆஃப் x கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா E of x square minus E of x the whole square. நெக்ஸ்ட் வந்து E of x square கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா minus infinity plus infinity minus infinity plus infinity. இந்த minus infinity plus infinity வந்து x ஓடது. இதெல்லாம் ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் வந்து y க்கு வந்து இந்த லிமிட் minus infinity to plus infinity. இந்த x square வந்து இந்த x square f of x y கொடுத்துங்கிற கொஷின். அதே மாதிரி தான் E of y square minus infinity plus infinity y square f of x y dx dy. கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா E of xy minus E of x E of y. இப்போ கொடுத்துங்கிற கொஷனுக்கு நம்ம போய் கண்டுபிடிக்கலாம். E of xக்கு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அந்த ஃபார்முலால f of x வந்து கொடுத்துருக்கிற கொஷின் xy. அதான் x square y divided by 96 வந்திருக்கு. இந்த x வந்து இது கூட மல்டிபிள் ஆயிடுச்சு. அடுத்து dx dy. 1/96 வந்து காமனா கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துட்டாங்க. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம x பொறுத்து இன்டகிரேஷன் பண்றதுனால y தனியா வச்சுட்டு x ஸ்கொயரை இன்டகிரேஷன் பண்ணா x cube divided by 3 x power n plus 1 divided by n plus 1 ஃபார்முலா. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே 4 கியூப் வந்திருக்கு. இங்கே எக்ஸ் கியூப் இருக்கா, இந்த 4 கியூப் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறாங்க. இந்த 1/3 ஒய்ஏ 1/3 இங்கே எழுதிக்கிட்டாங்க. லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் 0, ஸோ அது சப்ஸ்டிட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து 4 கியூப் டிவைட் பை 3 3 இன்ட்டு 96 வந்து 288 அண்ட் 4 கியூப் வந்து 64. லிமிட் வந்து 1 to 5. நெக்ஸ்ட் அடுத்து வந்து இந்த ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒய் ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஒய் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1. ஸோ ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 2. லிமிட் வந்து 1 to 5. நெக்ஸ்ட் இந்த 2 கெட் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/9 அப்பர் லிமிட் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஸோ ஒய்க்கு பதிலாக 5 சப்ஸ்டிட் பண்ணால் 5 ஸ்கொயர் வந்து 25 minus 1. ஸோ 25ல 1 போச்சுன்னா 24 divided by 9. ஸோ இது ஃபர்தர் கேன்சல் பண்ணால் 8/3. இதுதான் E of x. இதே மாதிரி தான் E of y நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கிற ஒய்னால இங்கே ஒய் போட்டிருக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஆகிடும். அதுதான் இது ஒய் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். 1/96 கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ வந்து எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறதுனால எக்ஸ் பவர் 1 இருக்கா, ஸோ எக்ஸ் பவர் n plus 1 1 plus 1 2 எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 லிமிட் 0 to 4. அடுத்து டிஒய் அது காமனாக ஒன்று இன்டகிரேஷன் பண்ணல, தனியாக வெளியே இருக்கு. ஸோ இந்த 1/2 வந்து வெளியே எடுத்துக்கிறாங்க கான்ஸ்டன்ட்னால. ஸோ லிமிட் 1 to 5 ஒய் ஸ்கொயர். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் 0னால 0 அப்படியே போட்டுக்கிட்டாங்க. ஸோ 4 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 16, அது வெளியே எடுத்துக்கிட்டாங்க. 96 into 2 அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அண்ட் ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறதுனால ஒய் கியூப் டிவைட் பை 3 1 to 5. ஸோ இது கேன்சல் பண்ணக்குள்ள நமக்கு 1/12 ஆன்சர் வரும். அடுத்து ஒய்க்கு பதிலாக நம்ம 5 சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஸோ 5 கியூப் டிவைட் பை 3 மைனஸ் 1 சப்ஸ்டிட்னால 1/3. ஸோ இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணக்குள்ள நமக்கு 31 டிவைட் பை 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து E of xy கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி xy f of x, y dx dy. f of x ஸ்கொயர் பதிலாக கொடுத்துருக்கிற கொஸ்டின் எழுதிக்கிறாங்க. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஆகிடும். 1/96 கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறதுனால அதே ஃபார்முலா தான் எக்ஸ் கியூப் டிவைட் பை 3 அண்ட் லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடுறாங்க. ஸோ 4 கியூப் வந்து 64 டிவைட் பை 96 into 3 288.
அடுத்து 1 to 5 y பொறுத்து இன்டகிரேஷன் பண்றாங்க. ஸோ இப்போ என்ன வரும் y cube divided by 3 லிமிட் வந்து 1 to 5. அடுத்து வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ 5 cube divided by அடுத்து 3 வந்து 9 கூட மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, அதுதாங்க 27. ஸோ 5 cube minus 1. 5 cube ஓட வேல்யூ 125. 125ல 1 போச்சுன்னா 124. நார்மல் சிம்பிளிகேஷன் 248 divided by 27. நெக்ஸ்ட் வந்து e of 2x plus 3y. அதுக்கு என்ன ஃபார்முலா? 2 into e of x plus 3 into e of y. அந்த மாதிரி எழுதிக்கிறாங்க. அடுத்து நமக்கு e of x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் போனதுல. என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 8/3. அண்ட் e of y 31/9 கண்டுபிடிச்சோம். ஸோ அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நார்மல் சிம்பிளிகேஷன் பண்ணால் 47 divided by 3. நெக்ஸ்ட் வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா e of x ஸ்கொயர் மைனஸ் e of x த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து e of x ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியும், e of x ஸ்கொயர் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் e of x த ஹோல் ஸ்கொயரும் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நார்மல் இது மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர்னால இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து கொடுத்துருக்கிற கொஷின் xy divided by 96. 1/96 கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துட்டாங்க. அண்ட் லிமிட் 0 to 4 1 to 5 கொடுத்துங்கிற கொஷினில் லிமிட் பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் கியூப். அடுத்து ஒய் அப்படியே இருக்கு. அண்ட் டிஎக்ஸ் டிஒய். இப்போ வந்து எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறாங்க. அப்போ ஒய் மட்டும் இங்கே எழுதிக்கிட்டு எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணல x power n plus 1. ஸோ x power 4 divided by 4 லிமிட் 0 to 4. நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 4 power 4. இந்த மாதிரி நார்மலாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி 4 into 96 384. அடுத்து 1 to 5 256. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண 256 4 power 4. அடுத்து y dy. இப்போ வந்து y பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறதுனால y ஸ்கொயர் டிவைட் பை 2 அந்த 256 கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்து லிமிட் 1 to 5. நெக்ஸ்ட் வந்து 256 டிவைட் பை 384 வந்து கேன்சல் பண்ணால் 2/3 நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து ஒய்க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25 டிவைட் பை 2 மைனஸ் 1 லோயர் லிமிட் 1 டிவைட் பை 2. ஸோ நார்மல் சிம்பிளிகேஷன் பண்ணால் 8ன்னு ஆன்சர் வருது. e of x ஸ்கொயர். ஸோ நம்ம e of x ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நமக்கு e of x வேல்யூ நமக்கு தெரியும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் 8/3. ஸோ 8/3 ஹோல் ஸ்கொயர் போட்டால் 8 8s are 64 divided by 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணக்குள்ள 8/9. அண்ட் e of y ஸ்கொயரோட ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அடுத்து e of y ஸ்கொயர் இங்கே இருக்கிறதுனால ஸோ f of x கொடுத்துருக்கிற கொஷின் அண்ட் dx dy 1/96 வந்து கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துக்கிறோம். அந்த லிமிட் அதே மாதிரி தான் நார்மல் இன்டகிரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறதுனால ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 0 to 4 dy. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 96 into 2 192. நெக்ஸ்ட் வந்து ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணால எக்ஸ் பவர் 4 ஒய் கியூப் வந்து ஒய் பவர் 4 டிவைட் பை 4 லிமிட் 1 to 5. ஸோ 4 into 12 48 அண்ட் ஒய் பவர் 4 லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ 5 power 4 மைனஸ் 1 power 4. ஸோ 5 power 4 வந்து 625. ஸோ நார்மல் சிம்பிளிகேஷன் பண்ணக்குள்ள 13 ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் வந்து e of y ஸ்கொயர் மைனஸ் e of y த ஹோல் ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ் ஆஃப் y கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ e of y ஸ்கொயர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் 13. ஸோ 13 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் e of y த ஹோல் ஸ்கொயர் வந்து 31 டிவைட் பை 9 எப்படி இருந்துச்சுன்னா e of y நம்ம கண்டுபிடிச்சோம் 31 divided by 9. ஸோ அது ஹோல் ஸ்கொயர் பண்ணக்குள்ள 961 divided by 81. ஸோ நார்மல் சிம்பிளிகேஷன் பண்ணக்குள்ள 92 divided by 81. நெக்ஸ்ட் வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா e of xy மைனஸ் e of x e of y. ஸோ நம்ம e of x தெரியும், e of y தெரியும், அண்ட் e of xy நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ e of xyக்கு நமக்கு என்ன 248 divided by 27 ஆன்சர் வந்திருக்கு. 248 divided by 27 minus e of x வந்து 8/3 and e of y வந்து 31/9. ஸோ நார்மல் சிம்பிளிகேஷன் பண்ணக்குள்ள 0ன்னு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ.